ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் வெத்தலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 8லேருந்து 10 வரைக்கும் வெத்தலை எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வெத்தலையோட காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. எல்லா வெத்தலையுமே இதே மாதிரியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட 4 குண்டு வத்தல், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 5 வெள்ளைப்பூடை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெத்தலையை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஊற வச்சு. ஸோ இதை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ரசம் நல்லா கொதித்து வரும்போது ஒரு 2 வெத்தலை போல் எடுத்து கட் பண்ணி தூவுனாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெத்தலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.